மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 189. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. எபிரேயர் 10:23. நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஆரம்பித்து வைத்தும் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் முடித்து வைக்கும் போகிறதான விசுவாசத்தில் நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். மேலும் நாம் நம்முடைய பங்கை செய்வோமானால் அவரும் செய்வார். நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரிலேயே கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆகவே எவ்வித சந்தேகங்களும் பயங்களும் இல்லாமலும் எவ்வித தடுமாற்றம் இல்லாமலும் நாம் அறிக்கையிட்டுள்ள விசுவாசத்தில் நாம் அசைவில்லாமலும் உறுதியாக இருக்கிறதையே அனைத்து விஷயங்களும் சார்ந்துள்ளது. மேலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்ற உறுதியே நம்முடைய இறுதி வெற்றிக்கான நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரமாக உள்ளது. வேதாகமத்தில் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் அறிவோம். நாம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தேமே ஆனால் தேவன் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியுள்ள அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவர் உண்மையுள்ளவராய் இருப்பவர். அவர் பண்ணின வாக்கு தத்தங்களை அவர் புறம்பாக்கி போடுவதில்லை. அவர் கூறின அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் என்பதே ஆமென்.